சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ மயங்கொலி சொல்லகராதி பார்க்க போகிறோம். மயங்கொலி சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கூல் புக்கில் நீங்கள் அந்த லா 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 ரா ராங்கிறதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது அது தனியாக படிக்கணும். அதில் இருக்கிற சொல் அகராதி தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். மயங்கொலி சொல் அகராதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபஸ்ட் யூனிட்டை கவர் பண்ணுது. இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டை கவர் பண்ணோம். இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற மயங்கொலி சொல் வந்து இருக்குது. அந்த பிடிஎஃப்லேயும் நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். அது வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் லாஸ்ட் டைம் இந்த குரூப் 4 குரூப் 2 வரும்போது கொஞ்சம் வெளியிலேருந்து வந்தனால நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அவுட் சோர்ஸ்க்கே போகணும். நீங்கள் மயங்கொலி சொல் மட்டும் சொல்லலை, வேறு எதாக இருந்தாலும் சரி. நாளைக்கு கலைச்சொற்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், 2 லட்சம் வேர்டு இருக்கட்டும், ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு 500 வேர்டு இருக்கா, அந்த 500 வேர்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அவுட் சோர்ஸை படிக்கணும். ரைட்டா? செகண்ட் தான் அவுட் சோர்ஸு, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் அழுத்த திருத்தமாக சொல்கிறேன்னா, இதில் இருக்கிற இப்போ ஒன்று சொல்கிறேன், ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாமே இதில் இருக்கா சார்னா இதில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாமே இதில் இருக்குது. அதனால தான் இந்த பிடிஎஃப்பை நம்ம சூஸ் பண்ணி நடத்துகிறோம். இதில் ஸ்கூல் புக்கு இருக்கிறதும் இருக்குது, அவுட் சோர்ஸாக இருந்து இருக்குது, குரூப் 4 வந்தது இருக்குது, குரூப் 2 வந்தது இருக்குது. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இதிலிருந்து வரும். அவ்வளோதான். அப்படி தேர்ந்தெடுத்து தான் இந்த பிடிஎஃப்பை நம்ம நடத்துகிறோம். பட் ஸ்கூல் புக்கில் நம்ம டேரெக்டாக ஒரு முறை ஒழுங்காக படிச்சிட்டோம்னா ஓகே, அதுலேருந்து டேரெக்டாக ஈஸியாக கேட்கும்போது டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம், கன்ஃபியூஸ் இல்லாமல். ரைட்டாப்பா? ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது 1 செகண்ட். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஸ்கூலில் என்ன சொல்லி படிச்சிருப்போம், சின்னரா பெரியரா அப்படி தானே படிப்போம். சின்னரா இது பெரியரா அப்படி தான் படிப்போம். இப்போ ரன்னகரம் டன்னகரம்னு சொல்கிறோம்னா அதை விட்டுருங்க. நம்ம ஸ்கூல் சின்ன பிள்ளையில் என்ன சொல்லுவோம், இது பெரிய 3 சொல்லினா இது 2 சொல்லினா அப்படின்னு படிப்போம். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஒன்று சின்னதாக பெருசாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வச்சுக்கணும். ரைட்டாப்பா? ரைட். அடுத்து ரெண்டாவது என்னென்னா, இதில் கண்டிப்பாக 2 வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்பாங்கன்னா பொறுத்துவாக கேட்பாங்க, இல்லாட்டி இந்த 2 வேர்டு கொடுத்து கேட்பாங்க. கண்டிப்பாக 2 வேர்டில் ஒரு வேர்டு தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்காங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நேரம் எடுத்து மற்ற விஷயங்களை இழந்துடக்கூடாது. அதனால தான் இந்த ட்ரிக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா, இது சின்னராவா பெரியராவா. அடுத்த 2வது ட்ரிக் என்னென்னா, கண்டிப்பாக 2ல் 1 நம்மளை ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும். 3வது என்னென்னா, 2 வார்த்தையும் அர்த்தமே புரியலனா அதை மட்டும் தான் அழுத்தமாக படிச்சுக்கணும். அதுதான் கலர் மாற்றி கொடுத்துருப்பேன். இப்போ எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒன்றா தான் இருக்கும். இந்த எல்லோ கலர் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் புதுசாக இருக்கும். அந்த வார்த்தையே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுக்காக கொஞ்சம் லைட்டாக 1க்கு 2 முறை ரீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு பக்கத்துலேயும் புதுசாக இருக்கிற விஷயம் ஒரு 2 விஷயந்தான். அப்போ இப்படி நினச்சோம்னா இப்போ 20 பக்கத்தை சூப்பராக முடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் நடத்தும்போது உங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சிரும். நான் நடத்தும்போது இந்த ஐடியா எப்படி நடத்துகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் கண்டிப்பாக. ரைட். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்கறை. இந்த அக்கறை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். அக்கறைன்னா நம்ம வீட்டில் அக்கறையாக இருப்போம்ல, அக்கறையாக இருக்கிறது என்னது, இந்த ரை நமக்கு தெரியும், நல்லா தெரியும். அப்போ ஈடுபாடோடு இருக்கிறது, அதில் கருத்து, கவனம், பற்று. இந்த பற்று, ஈடுபாடு இதெல்லாம் சேமாக தான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருத்து. அக்கறைப்பட்டால் தான் நம்ம கருத்து கேட்போம். கவனமாக இருன்னு சொல்லுவோம். அக்கறை இருந்தால் தான் கவனமாக போ அப்படின்னு சொல்லுவோம், ஊக்கம் கொடுப்போம். அக்கறை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா படிங்கப்பா, உங்கள் மேலே அக்கறை இருக்கிறனால தான் படிங்கன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தேவை. அக்கறை தான் ரொம்ப தேவை இங்கே. அதே மாதிரி அடுத்து 7 வந்து கவலை. அக்கறை இருந்தால் தான் கவலைப்படுவோம். இப்போ அம்மா என்ன பண்ணுவோம், நம்ம மேலே அக்கறை இருந்தால் தான் கவலைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கறை தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு அக்கறை எதிர்க்கரை. நமக்கு எதிர்க்க இருக்கிற அந்த கரை தண்ணி நீர்நிலையோட மறுக்கரை. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இப்படி நம்ம படித்தோம்னா வேலை ஈஸி. அடுத்தது அக்கணம். இப்போ இங்கே நமக்கு எந்த வார்த்தை என்னென்னா, இந்த கணம் அப்படிங்கிற வார்த்தை தான் தெரியும். ரைட்டா? இந்த கணம் அப்படிங்கிறது தெரியும். இதில் எந்த கணம் தெரியும்னா, இந்த சின்ன ரெட்டை சொல்லி. இப்போ நம்ம அப்படி சொல்லி பழகிக்கலாம். அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 சொல்லி நான் இருக்குல்ல, இது தெரியும். கணம் இல்லாதது பெருமையின்மை. என் மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த கணம் என்னென்னா, நம்ம அவ்வளோதான், நம்ம ஒன்றும் பிரச்சனையே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ அந்த கணம் இல்லாதது, நம்மகிட்ட கணம் இல்லாதது, பெருமையின்மை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 3 சொல்லலாம். அந்த கணம் என்னென்னா இலகு கனியாதது அந்த கணம். இப்போ மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த கணம் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா. அப்போ என்னென்னா இலகுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். க்யூப் ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆக வச்சுக்கிட்டு ஈஸி.
ரைட். இந்த 2 இதை இந்த மாதிரி கலர் மார்க் பண்ணியிருக்கல, இதைத்தான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். இப்போ ஒரு முறை லேர்ன் பண்ணுறோம். இப்போ எடுத்தெடுப்பில் நம்ம மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகும்னா சில பேருக்கு ஸ்டோரேஜ் ஆகும், திரும்ப 10 நாளில் ஒரு சில விஷயம் மறக்கும். அப்போ என்ன ஆகும்னா எது மறக்குதோ அதை திரும்ப ஒரு முறை ரிவிஷன் பண்ணும்போது அது மறக்காது. அப்போ இதை வந்து இந்த மார்க் பண்ணதை தனியாக எடுத்தும் கொடுப்பேன் டைப் பண்ணி, அதையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு போயிடணும். இப்போ இந்த பிடிஎஃப் வச்சு நடத்துகிறேன் பார்த்தீங்களா, இதில் இருக்கிற அந்த சில புரியாத விஷயங்களையும் தனியாக டைப் பண்ணி ஒரு பிடிஎஃபாக கொடுப்பேன். அப்போ அதை ஒரு முறை பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது 1 மார்க்கோ 2 மார்க்கோ நம்ம அது படிக்கணும்னு நினச்சா படிச்சிடணும், அவ்வளோதான். பட் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஃபஸ்ட்டு செகண்டு அவுட் சோர்ஸ். ரைட்டாப்பா? ரைட், ஓகே. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இதில் இருக்குது. ரைட்டு. அடுத்து ஓகே, விஷயத்துக்கு போவோம். 5 நிமிஷம் ஆச்சு. ஓகே, அகன். அகன் இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஆனால் இந்த கண்ணுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். கண் அப்படின்னா அருகு, அருகுனா அருகில், அண்மை, அண்மை அருகில்னு அர்த்தம். நம்ம கண் அருகில் அருகில் இருக்கும். 2 கண் தொட்டு பாருங்கள், அருகில் அருகில் இருக்கா? ரைட்டு. அப்போ இந்த கண் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கண் வந்துடுது நமக்கு பெருசாக தெரியாது, ஆனால் அதில் என்ன கொடுத்துருக்கா பாருங்கள், காதல், கணவன், உள், அதுக்கப்புறம் அகன்ற அப்படிங்கிற வார்த்தை வினை முதல் வரும் விகுதி, பொதுவாக அகன். அப்போ இந்த அகன் அப்படிங்கிறது ஒரு 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 கணவன் வச்சுக்காங்க. அகன் அப்படிங்கிறது ஒரு கணவன் பெயர், ரைட்டா? காதல் காதல் பண்ணக்கூடிய அகன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வச்சுக்கணும். அப்போ நமக்கு ஒரு கண் தெரிஞ்சிருச்சு, இந்த கண் வந்தால் அருகில்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அருகில் யார் இருப்பா? நம்ம காதல் பண்ணுற கணவன் நம்ம அருகில் இருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அகன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அங்கனம். அங்கனம் அதாவது சொல்லுவோம்ல, அங்கனம் அவர்களுடைய அப்படின்னு சொல்லி அந்த பேசும்போது சொல்லுவோம், அங்கனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம், உள்ளறை, கடுமரம், சாய்க்கடை, சேரு, பத்து, பரப்பு. அங்கனம் இருக்கிற இடம் என்னோடதுன்னு சொல்லுவோம். அப்போ பரப்பு, பத்து, சேரு, அங்கனம். அங்கனம் ஒரு 10 ரூபா கொடு, அங்கனம் வந்து 2 தூண்கள் இருக்குது, அந்த மாதிரி வச்சுட்டுனா அந்த 3 சொல்லினான்னா இது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொறி, காரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முற்றம், வெண்காரம், மதகு. இந்த படகு இருக்குல்ல பார்த்தீங்களா, கட்டுமரம், மதகு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கனம்னு சொல்கிறோம். இந்த அங்கனம்ங்கிறது என்னென்னா கடுக்காய் மரம், அப்படி, அங்கன். கடுக்காய் மரம், அப்படி, அவ்வளோதான். இதை மட்டும் வச்சுக்கணும். ரைட், ஓகே. இந்த வார்த்தை ஏன் சார் அப்போ தெரிஞ்ச வார்த்தை மாதிரி நீங்கள் எல்லோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இது ஸ்கூல் புக்கில் இருக்குது அங்கனம் அப்படிங்கிறது. அங்கனம் அப்படிங்கிறது நமக்கு இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், அதனால் நான் எல்லோ கலர் கொடுத்தேன். ரைட். அடுத்தது அங்கனம்னா புரிஞ்சிருச்சு. அங்கனம்னா 2 தூண்களுக்கு நடுவில் உள்ள ஒரு இடம், ஒரு பரப்பளவான இடம். அங்கே பொறி, காரம் எல்லாம் கிடைக்கும். 10 ரூபா கொடுத்தீங்கன்னா பொறி கிடைக்கும். அங்கனம் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பொறி கிடைக்கும். அந்த மதகில் போட்டில் கூட்டு போவாங்க, பார்த்துக்காங்க. அவ்வளோதான். அந்த போட்டு எப்படி இருக்கும், கடுக்காய் மரம். இந்த நீங்கள் அங்கே 2ல் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிடுவீங்க, கடுக்காய் மரம் மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்னு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது அங்கனி. அங்கனி இதில் கனிங்கிறது நமக்கு தெரியும், இந்த கனி தெரியும் நமக்கு. இந்த பாருங்கள், இந்த கனி நமக்கு தெரியும். அப்போ இந்த கனி நமக்கு தெரியுதுன்னா அப்போ கற்றாழை, அது ஒரு நம்ம கனி மாதிரி எடுத்து சாப்பிடுவோம், பார்த்துருக்கீங்களா? கத்தாழை சாப்பிட்ருக்கீங்கல்ல, கனி மாதிரி எடுத்து சாப்பிடுவோம். அடுத்து இந்த கனி என்னென்னா இது வந்து இதுவும் கற்றாழை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ 2க்கும் பிரச்சனை இல்லை, இந்த கனினாலும் சரி அந்த கனினாலும் சரி, இங்கிட்டும் கற்றாழை அங்கிட்டும் கற்றாழை. ரைட். அடுத்தது அச்சனம். அச்சனம், அச்சனம் இது இந்த இடத்துல தான் இதெல்லாம் புரியாது நமக்கு, அந்த புரியாத வார்த்தை தான். பட்டு நம்ம சனம் நம்ம கூட தான்ப்பா இருக்கும். அந்த சனம் அந்த நேரத்தில் கூட இருக்கணும். நம்ம ஜனம் எந்த நேரத்தில் இருக்கணும்னா அந்த நேரத்தில் நம்ம கூட இருக்கணும், அதான் அச்சனம். ரைட்டா உங்களுக்கு? அடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வார் கருவியில் 1, வெள்ளுள்ளி, வெள்ளைப்பூண்டு. வெள்ளுள்ளி வெள்ளைப்பூடு சொல்லுவாங்க, வெள்ளைப்பூடம். நம்ம சனம் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளைப்பூடு மாதிரி அப்படியே டக்குன்னு ஒரு உடச்சோம்னு வச்சுக்காங்க, செதறி போயிடுவாங்க அப்படின்னு வச்சுக்காங்க. ரைட். நெக்ஸ்ட்டு அடிமனை. அடிமனை, மனைனாலே உங்களுக்கு இந்த மனை இருக்கும். நம்ம பொதுவாக வீட்டு மனைன்னு சொல்கிறோம்ல, அப்போ சுற்றுச்சுவர் கட்டடத்தின். அப்போ இந்த மனைனா அப்புறம் இன்னொரு மனை என்னவாக இருக்கும், அது வந்து அடிப்படையானது, அது அடிப்படை, அடிமனை தட்டு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு மனை ஒரு இது தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் லேட்டாகுதுன்னு நினைக்க வேணாம், கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ அக்கறைனா ஒரு கரை தெரிஞ்சால் போதும், இன்னொரு ஆப்ஷனில் சூஸ் பண்ணிடலாம். இப்போ அடிமனைனா ஒரு அடிமனை தெரிஞ்சிருச்சு, நம்ம சுற்றுச்சுவர் நம்ம வீட்டோடதுன்னு. இப்போ அன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அன். இப்போ அன் அப்படிங்கிறது இந்த வார்த்தை இலக்கணத்தில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆண்பால் வினை விகுதி. ஆண்பால் பொதுவாக ஆண்பாலில் அன், அன் அப்படின்னு முடிஞ்சாலே அது ஆண்பாலாக தான் இருக்கும். அப்போ ஒரு அன் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு அன் என்னென்னா மேல். இப்போ அண்ணான்னு சொல்லுங்கவேன், அண்ணா அப்படின்னு போடுங்கவேன். அண்ணாங்கிறவர் நமக்கு மேலே, புரியுதா உங்களுக்கு? அண்ணாங்கிறது மேலே,
அப்போ மேல்னு போயிடணும். அந்த அண்ணுனா மேல், இந்த அண்ணுனா ஆண்பாலுக்கு தான் அந்த அண்ணுன்னு முடியும். ரைட். அடுத்தது அன்னம். நமக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச வார்த்தை அன்னம். ரைட்டா உங்களுக்கு? அன்னம் நம்ம நாக்கு இருக்குல்ல, நுனினா வருட, அது அன்னம் அப்படிங்கிறோம். இந்த அன்னம் என்னென்னா இது வந்து சோறு போடுறது, சோறு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சோறு வச்சா நீர் கொடுப்பாங்க. கௌரிமான் பரம்பரை தான் நல்லா அன்னதானம் கொடுப்பாங்க. நிலம் வேணும், சோறு போடுறதுக்கு நிலம் வேணும். தங்கத்தை கூட அன்னமாக கொடுக்கலாம். இது ஒரு வகை அணி. அடுத்து அன்னப்பறவை. இது ஓகே, இப்போ ஈஸியாக போயிடுச்சு. ரைட். அடுத்து அண்ணன். இந்த அண்ணன் தெரியும், தமையன் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி பிறந்தவர் அண்ணன். அந்த அண்ணன் தெரியும். இந்த அண்ணன் அப்படின்னா அப்படிப்பட்டவன், எங்கள் அண்ணன் அப்படிப்பட்டவனா அப்படிங்கிற மாதிரி. இப்போ தம்பி சொல்கிறார், எங்கள் அண்ணன் அப்படிப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அண்ணன்னா அண்ணன் தெரிஞ்சிடும். இன்னொரு 2 சொல்லினான்னா அப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது. அடுத்தது அண்ணல் அப்படின்னாலே பெரியவங்களை தான் சொல்லுவாங்க. பெரியோர், அண்ணன், தலைவன், இவங்களை தான் அண்ணல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அம்பேத்கர் கூட பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அண்ணன், தலைவன், பெரியோன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்னொரு சின்ன அண்ணல் வந்து என்னென்னா 2 சொல்லினா புகை அப்படிங்கிறது. அப்போ அண்ணன் முன்னாடி போய் நீ புகை விட்டேன்னு வச்சுக்க, தம்பியை சாப்புன்னு அரைஞ்சி விடுவார். இவர் அண்ணன், இவர் தம்பின்னு வச்சுக்க. ஏன்னா 3 சொல்லினானா அண்ணன், 2 சொல்லினானா தம்பி. ரைட்டா? எப்பயுமே தெரிஞ்சுக்காங்க, பெரிய எழுத்துனா நான் அண்ணன்னு சொல்லுவேன், சின்ன எழுத்துனா தம்பின்னு சொல்லுவேன். நீ என்ன வேணால் இருந்தால் இதை கூட பாருங்கள், பெரிய எழுத்து இது அண்ணன், சின்ன எழுத்து தம்பி அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி புகை விட்டால் சாப்புன்னு அரைஞ்சி விடுவாங்க. ரைட்டா? அடுத்து அன்னார் அப்படின்னா பகைவர். அவருக்கு வந்து அன்னார், அதாவது அண்ணன்கிறது வேற, அன்னாருங்கிற ஒரு பகைவர். அவ்வளோதான். அடுத்து அண்மை அப்படின்னா நான் சொன்னேன், அண்மைனா அருகில், அருகுனா அருகில்னு அர்த்தம், பக்கத்தில் தான், அருகில் தான். ரைட்டா உங்களுக்கு? அடுத்து இந்த அண்மை அப்படிங்கிறது தீமை. இல்லை, இந்த அண்மை வந்து இல்லைன்னு வரும், இல்லை அப்படின்னு வரும். இந்த அண்மை வந்து இது ஸ்கூல் புக்கில் இருக்குது, இல்லைன்னு வரும். அப்போ தீமையானது ஒரு விஷயம். அடுத்தது அனங்கம். கலர் கொடுத்துக்கும் போதே தெரியும் உங்களுக்கு, எல்லோ ஏன் கொடுத்துருக்கேன், இந்த கலர். அனங்கம் அப்படின்னா இலக்கணம். இப்போ தான் கொஞ்சம் சில பேர் தெரிஞ்சுக்கிருவீங்க இதை தான். அனங்கம் அப்படின்னா இலக்கணம். இன்னொரு அனங்கம்னா அறிவு. கிட்டத்தட்ட 2 ஒன்று தான். பட் இருந்தாலும் இங்கே அப்படி சொல்லுது. ரைட்டா? மல்லிகை, அறிவு, இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம இது ஒன்று தெரிஞ்சால் போதும், இன்னொன்று எது வந்தால் நமக்கு என்ன, இதில் ஒன்று தானே இருக்குது, படிச்சு போயிட்டே இருக்கணும். அனங்கம் அப்படின்னா இலக்கணம், அவ்வளோதான். அடுத்தது அணங்கு. இந்த அணங்கு தெரிஞ்சால் போதும், மன்மதன். அணங்கு அப்படின்னு தெரிஞ்சால், இந்த அணங்கு தெரிஞ்சால் போதும், மன்மதன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டு. அணங்கு அப்படின்னா மன்மதன் படத்தில் சொல்லுவார்ல சிம்பு, அடங்குடா அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அணங்குனா மன்மதன். அடுத்தது அணம். இந்த அணம் என்னென்னா நம்ம அன்னம் இருக்குது பார்த்தீங்களா, அந்தனம், இந்தனம், அவ்வளோதான் அணம். இந்த நான் வந்து நம்ம கீழ்வாய் மேல்வாயில் வரக்கூடியது, நம்ம இலக்கணத்தில் வரக்கூடியது. ரைட். அடுத்து அனல்னாலே தீ, இது தெரிஞ்சிடும். அப்போ தீனா அங்கிட்டு என்ன சார், இந்த பக்கம் என்னென்னா கழுத்து, மிடரு, கழுத்து. இந்த அனல் வந்து கழுத்து தொட்டு பாருங்கள், அனலாக கொதிக்கும் அப்படி. இந்த அனல்னால் தீன்னு தெரியும், அது தீனா இந்த அனல் வந்து கழுத்து, அவ்வளோதான். யாராவது கழுத்தை பிடிச்சாலே உங்களுக்கு தீயாக கொதிக்கும் அப்படி வச்சுக்காங்க. அடுத்து அனார் அப்படின்னாலும் கழுத்து. அண்ணா என்னண்ணா கழுத்தை பிடிச்சிட்டேன் அப்படி, அனார் அப்படின்னா கழுத்து. அவங்க யாராது, அவர்கள் யார், ஏன் கூட கூட்டு வந்த அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி அனார் அப்படின்னா கழுத்து. அனல் அந்த 3 சொல்லினாலும் கழுத்து. அணி தெரியும் உங்களுக்கு, அணியலன் இதெல்லாம் சொல்லுவோம். 2 சொல்லினான்னா நெற்பொறி, பெரிய பெட்டி. அங்கே பாருங்கள், அந்த அணினா பெரிய அணியே. இன்றைக்கி பெரிய பெட்டி, இன்றைக்கி கூட்டணி சேர்றதே பெரிய பெட்டி தான். யாருக்கு பெரிய பெட்டி கிடைக்குதோ அந்தந்த பெட்டியை வாங்கிட்டு நமக்கு பொரியை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், இந்த பொரியை சாப்பிட்டுக்கப்போ அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அரசியல் கட்சி மாதிரி, இதை ஷார்ட்கட் வச்சுக்காங்க. அடுத்து அணிகம் அப்படிங்கிற வார்த்தை, இது வந்து குரூப் 4ஓட வந்துருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அணிகம் அப்படிங்கிற போது ஒரு படை, அணிகம்ங்கிறது ஒரு படை. ரைட்டா உங்களுக்கு? இந்த அணிகம் அப்படிங்கிறது ஒரு ஊர்தி, அணிகலம். ஏன்னா இப்போ நம்ம ஊர்வலம் போவோம்ல, அணியாக ஊர்வலம் போவோம், அதுதான் அந்த அணி. இந்த 3 சொல்லினா வந்தால் அது ஊர்தி. 2 சொல்லினா வருதுன்னா அது படை. ஒரு படையை திரட்டி வச்சுட்டு நாங்களும் அணிதாண்டா, ஏன்னா 2 சொல்லினா வச்சுருக்கீங்க, இருந்தாலும் நாங்களும் ஒரு படை தான். அடுத்து அனிச்சை. நம்ம அனிச்சைங்கிறது நம்ம இதிலே படிச்சிருப்போம், பழங்கள் திருக்குறளில் கூட படிச்சிருப்போம். அந்த மாதிரி அனிச்சை அப்படிங்கிறது நாக மல்லிகை, அனிச்சை. இந்த அனிச்சைனா அனிச்சம்பூ, இது ஒரு நாகமல்லி தான். ஆக மொத்தத்தில் அனிச்சை அப்படின்னாலே அது ஒரு பூ,
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து அணிஞ்சில். அணிஞ்சில் அணிஞ்சில் இது இந்த 2 சொல்லினா இது வில்வம். வில்வ மரம் நிறையா பார்த்துருப்பீங்க. வில்வ மரம் நிறையா பார்த்துருப்பீங்க. அது வந்து அந்த 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 வில்வ இலையை வந்து மாலையாக கோர்த்து கழுத்தில் போட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும். சிவன் கோயிலுக்கு போகிறவங்களாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்காங்க. அணிஞ்சுக்கிடுவார் சிவன் வந்து வில்வ மாலையை அணிஞ்சுக்கிடுவார். ஷார்ட்கட் அவ்வளோதான். அடுத்து அணியம். அணியம் அப்படிங்கிறது இது வந்து படை வகுப்பு. அணியம் அணின்னு வந்துட்டாலே படை வகுப்பு தான். அணிர் பிள்ளை படை வகுப்பு தான். இந்த 2 சொல்லினா காற்று. காற்று படை போல் வந்தாங்க, காற்று போல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது அணிலம். இது அணிர் பிள்ளை. அணியம் அணிலர். அந்த அணில் வந்தாலே அணிர் பிள்ளை. ரைட்டாப்பா? ஓகே. அடுத்து வந்து இந்த அணிலம் அதான் காற்று. ஒரு ரிப்பீட்டடாக இருக்குது. ஓகே. அணு. இந்த அணு உங்களுக்கு தெரியும். அணுவாக உன்னை காப்பாற்றினடா, உயிர் அப்படின்னா. ரைட்டா? இந்த அணுனா தனிமை. நம்ம வீட்டில் கூட குழந்தைகளுக்கு சில பேருக்கு அணுன்னு பேர் வச்சுருப்போம். தனிமையாக இருப்பாங்க. அவங்களுடைய வந்து ஒரு 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 ப்ரைவசியாக இருப்பாங்க. அந்த அணு அப்படிங்கிறது. இந்த 3 சொல்லினான்னா அது ஒரு உயிர். அணுவாக உன்னைய நான் வந்து பார்த்துக்கிட்டேனடா அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது அணுக்கம். அணுக்கமில் 3 சொல்லினா தான் நமக்கு தெரியும் அந்த அணு. அப்போ உயிருங்கிறது நெருக்கம் அப்படின்னு கூட வச்சுக்காங்க. நெருக்கம், பக்கம், அந்த மாதிரி. 2 சொல்லினான்னா வருத்தம் அப்படிங்க வச்சுக்காங்க. அணு அப்படிங்கனாலே தனிமை. இங்கே வருங்க, தனிமையும் அப்படி இருக்கக்கூடாது, வருத்தமாகவும் இருக்கக்கூடாது. அதான் அணு. ஆனால் 3 சொல்லினான்னா இங்கே பாருங்கள், உயிரோடு இருக்கணும், நல்ல உயிராக இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது அணுகம். எப்படி அணுகிறது ஒருத்தரை, அதான் நுண்ணியது. இது வந்து இன்னொரு அணுகம் வந்து சந்தன மரவகை. சந்தன மரவகை. நம்ம சந்தனம் வச்சாலே, நம்ம நெத்தியில் சந்தனம் வச்சாலே எப்படி அணுகணும்னு எல்லாரையும் தெரியும். மாலை ஓட்ட சந்தனம் வச்சுருப்போம், அந்த மாதிரி. அடுத்தது அணுமை. இந்த நூ என்னது? அணுமை. இந்த அணுமை இதெல்லாம் கொஞ்சம் புதுசானது. இதெல்லாம் நம்ம திரும்ப ரிவிஷனில் பார்க்கணும். ரைட். அடுத்தது அணை. அணைனா நமக்கு தெரிஞ்சது தான். எது தெரியுதோ அது ஒன்று தெரிஞ்சால் போதும். அணைனா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அணைனா அன்னை. நிறைய வார்த்தை இருக்கே சார், படிக்கணுமா? கண்டென்ட் தெரிஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், அந்தனர்ன்னு சொல்லுவோம்ல, அவ்வளோதான். அது ஒன்று தெரிஞ்சால் போதும். அடுத்து அற. இந்த அற தெரியும். இந்த அரவம்னா அரவம் பாம்புன்னு படிச்சிருப்பீங்க. இந்த அறைனா முழுவதும். இப்போ அறைனா எப்படி சொல்கிறோம் அது மாதிரி. அடுத்து அரசம். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த ரசம் எதுக்கு மூல நோய் வந்தால் ரசம் குடின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இந்த அரசம் வந்து கத்திரி, வெயில் மாதிரி. ரைட். அடுத்தது அறம். இந்த அறம் அப்படின்னா கடமை. கரெக்டாக கடமையை செய்ப்பா அப்படிங்கிறது தான். இந்த அறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி, விரைவு, தோல், இந்த சார்ந்த நமக்கு. அதான் இதை நம்ம மனப்பாடம் பண்ணும்போது மறந்துடுவோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அறம்னா நமக்கு கடமை, உண்மை, ஒழுக்கம், இதைத்தான் அறம்னு சொல்கிறோம். அதனால தான் நான் 1 மார்க் பண்ணியிருப்பேன். ஏதாவது 1 தெரிஞ்சுக்காங்க. அரவன் அப்படின்னா சிவன் பார்த்துக்கோங்க. சிவன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, சிவன் வந்து பார்வதி பாதி சிவன் பாதி அப்படி நிற்பார் நல்லா, அந்த மாதிரி. அந்த அரவன்னா முனிவன். நம்ம ஏதாவது 1 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அரவு, பாம்பு. ஏற்கனவே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. அரன்னா அந்த இருக்குது, அறம் சார்ந்தது. அராவுதல் அப்படின்னா உராய்தல். அதான் அராவுதல்னா உராய்தல். எது தெரிஞ்சிருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து அறிந்துகொள், தெரிந்துகொள், அந்த மாதிரி. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏதாவது 1 தெரிஞ்சுக்காங்க. இந்த அறிதல்னா உணர்தல், அதை தெரிஞ்சுக்காங்க. அறிஞ்சேன், ஆமாம் நினச்சேன், எனக்கு உணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து அரிப்பு. இது தெரியும், பொதுவாக நமக்கு அரிக்கும், கை அரிக்கும், இந்த மாதிரி அரித்தல் அப்படிங்கிறது. அடுத்தது அரியல். அந்த அரியல்னாலும் இந்த அரியல் மட்டும் பாருங்கவே. இந்த அரியல் மூங்கில். இந்த அரியல் வந்து அரிதலாம், கல் சொல்கிறாங்க. இந்த அரியல் வந்து மூங்கில். இப்போ மூங்கிலை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மூங்கில் குச்சியை வச்சு நம்ம இப்போ கையை அரிக்குதுன்னு வச்சுக்கோங்க, மூங்கில் குச்சியை வச்சு லைட் அப்படி சுரண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து அறிவை. இந்த அறிவைங்கிறது உங்களுக்கு தெரியும், பெண் சார்ந்தது, அழகிய பெண் சார்ந்தது அறிவை. இந்த அறிவு வந்து அறிவு. ரைட்டு. அடுத்து அருனா இந்த அருனா அறுத்தல், துண்டித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருனா அருமை தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அருகுனா அருகில், அண்மை, ரிப்பீட்டடாக வந்திருக்கு.
இந்த அருகுனா அருகம்புல், அரிமா. அடுத்து அறுசுவை. இந்த அறுசுவைனா 6 வகை சுவை. இந்த அறுசுவைனா இனிய சுவை. இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். அடுத்து அறுத்தல். இந்த பாருங்கள், அறுத்தல்னா துண்டித்தல். இந்த அறுத்தல்னா உணவு அருந்துறது. பார்த்தோன்னே பிடிச்சிருவோம், அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இருந்துராது. அடுத்தது அருமறை. அருமறைனா 6 மறைகள், 6 மறைகளை பற்றி சொல்லக்கூடியது. இது அருமறைனா அரிய நூல். இந்த அருமைனா இது அருமைனா எளிமையாக கிடைக்காது. அடுத்து அரும்பு, அது ஒரு மொட்டு. இந்த அரும்புனா குறும்புத்தனம். அடுத்து அறுவர், நம்ம தமிழர், இது வந்து சொற்பொருளே இருக்குது நமக்கு. இந்த அறுவர்னா 6 பேர். அறை, இது பாதி. இந்த அறைனா நம்ம ரூமு. அரைதல், அரைதல். இந்த அரைதல்னா கன்னத்தில் அரைகிறது. அந்த அரைக்கிறது அரைக்கிறது, நம்ம மஞ்சள் அரைக்கிறோம்ல அந்த இது. அரைவாய் அப்படின்னா குறைபட்ட வாய், பாதி வாய். இந்த அரைவாய் வந்து கனவா. கனவா. அல்லு, அல்லு. அல்லும் பகலும்னா உங்களுக்கு தெரியும், இரவு. அல்லுனா அள்ளி எடு, ஈஸி தான் பாருங்கள். அல்லல் அப்படின்னா அள்ளுதல். இந்த அல்லல்னா துன்பம், ஏன் துன்பத்தில் இருக்க. அடுத்து அல்லி, அல்லி. அல்லிங்கிறது ஒரு பூ, அல்லிப்பூ. இந்த அல்லி அப்படிங்கிறது வெண்ணெய். வெண்ணெய் மட்டும் வச்சுக்கோங்க. வெண்ணெய் வந்து அள்ளி அள்ளி போட்டு நெய் தயாரிக்கலாம். அடுத்து அல்லை. அல்லைங்கிறது ஒரு கொடி, அல்லிக்கொடி. தாயை சொல்கிறாங்க, தாயை சொல்கிறாங்க. இந்த அல்லை அப்படிங்கிறது ஒரு பேயை சொல்கிறாங்க. என்னங்கடா அது ரைமிங்கில் வருது. அடுத்து வந்து அழகம். அழகம். இந்த அழகம் என்னன்னு பார்ப்போமா. கண்டிப்பாக அளக்கிறத பற்றி தான் வரும். இந்த அழகம்னா பாருங்கள், மழைநீர், நீர் சார்ந்து வருது. நிறைய வார்த்தைகள் வந்திருக்கு, நமக்கு தெரிஞ்சதை. பெண்டீர், கூந்தல்லாம் சொல்லுது அழகம். அழகாக இல்லை, அளந்து அப்படி கரெக்டாக கூந்தல் நல்லா வச்சுருப்பாங்க, நீரை அளந்து விடுவாங்க, அந்த மாதிரி அழகம். இந்த அழகம் வந்து வேப்பழகு. இந்த அழகு வந்து வேப்பழகு. யானை திப்பிலி. இந்த அழகம். ரைட்டு. இங்கே லா வந்துருச்சு, அதனால் நமக்கு ரொம்ப ஈஸி. அப்படியும் ட்ரிக்கு கண்டுபிடிக்கலாங்க. ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதுலேயும் ட்ரிக் கண்டுபிடிக்கலாம். இந்த லா வருதா அப்படின்னு பாருங்கள். இந்த லா தான் வந்திருக்கும். இந்த லா அது உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது அழகு, அழகு. இந்த அழகு எல்லாருக்கும் தெரியும், அழகாக இருக்கிறது. இந்த அழகுனா பறவையோட மூக்கு. அகலம், அளக்கும்போது அகலம். அழகுனா எண்ணுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி. அடுத்து இந்த அழகுனா கோழி. இது நிறையா டைம் கேட்டிருக்காங்க, கோழி. இந்த அழகை, இந்த அழகை அப்படிங்கிறது கற்றாழை. இந்த அழகை அழகாபுரி, ஒரு ஊரை சொல்கிறாங்க. இந்த அழகைங்கிறது கற்றாழை. அளத்தல், அளவிடுதல். பாருங்கள், திரும்ப அதுதான் வருது. அளத்தி, மின்மினி பூச்சி. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அளத்தினா மின்மினி பூச்சி. இந்த அளத்தினா நம்ம நெய்தல் நிலத்து பெண், உப்பு விளைவிப்போன் பெண். உப்பு விளைவிக்கிறாங்கல்ல, நெய்தலில் இருப்பாங்கள்ல மீனவத்தில், அவங்க தான் அளத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்து அளப்பு, அளப்பு. இந்த லா வந்துட்டாலே அளத்தல் தாங்க, அது நம்ம தெளிவாக இருந்தாலே போதும். அடுத்து பாருங்கள், அலமரல். அலமரல்னா கவலைப்படுறது, வருந்துறது. ஐயோ அளக்காமல் மறந்துட்டனே அப்படிங்கிற மாதிரி. இதுவும் வருந்துதல் தான். இந்த அலமரல்னாலே கவலைப்படுறது தான். அடுத்து அலம், அலம். இந்த அலம் உப்பளம். இந்த அலம் வந்து கலக்கம். கலக்கம், தேள், கலப்பை இவ்வளோ வந்திருக்கு. பட் இந்த அலம் வந்து உப்பளம். உப்பளம். ரைட்டு. ஏதோ ஒன்று தெரிஞ்சால் போதும். இந்த அலர்னா தெரியும். அலர்னா மலர்ந்த பூ, மகிழ்ச்சி, பூ மாலை, இதெல்லாம். இந்த அலர்னா நீர், மஞ்சள்னு சொல்கிறாங்க. நம்ம இது நமக்கு கண்டிப்பாக யாவும் இருக்காது, இது நமக்கு யாவும் இருக்கும். அலர், மலர். அப்படி பாருங்கள், அலர், மலர் அப்படி இருக்கா. ஆமாம், பார்க்காம இது நீங்கள் தனியாக உட்காந்து படித்தா மைண்டே உங்களுக்கு அப்படி மைண்டே இதாயிரும், ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும். என்னடா இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த அலறு, அலறுதல் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கோட் வேர்டு பிடிச்சிடணுங்க. நிறைய டெப்த்தாக போக வேண்டியதில்லை. முடிஞ்ச வரைக்கும் கோட் வேர்டு பிடிச்சிட்டு ஸ்கூல் புக்கை படிச்சிடணும். அலறுதல், இது கத்துறது நமக்கு தெரியும். ஒரு அளவு தெரிஞ்சால் போதும். இது அளவு, அளவெடுத்தல், எண்ணல். அதே இது அளவை அளவெடுக்கிறது எல்லாம் வரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் அலன் அப்படின்னா பேய். ஏற்கனவே பிணம், பேய்னு ஒன்று பார்த்துருக்கோம். இந்த தாய்க்கு வந்திருக்கோம், தாய் பேயின்னு ஒன்று வந்திருக்கோம், ஒன்று பார்த்துருப்போம். அந்த மாதிரி இங்கே அலன் அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கிறது, பேய். அடுத்து அலி, அலி. இது அலி உங்களுக்கு தெரியும்,
அது வந்து அழிவு அந்த மாதிரி நினைக்கிறேன். அழிவின் கண், அந்த அழிஞ்சு போகிறது. இந்த அழினா கொடுக்கறது, கொடை. இந்த அழினா கொடுக்கறது. இந்த அழிதல் அழித்தல் தான். ஆமாம், அந்த அழி எப்படி செதஞ்சு போகிறதோ இந்த அழிதலும் அழித்தல் தான். இந்த அழிதல் அதான் கொடுக்கறது, கொடுக்கறது. இந்த அழிதல் வந்து கொடுக்கறது. அன்பு கணிதல் கொடுக்கறதுனாலே ஓகே தான். அழிதல்னாலே கெடுதல் தான். அதே தான் திரும்ப திரும்ப. அழித்தல்னால் கொடுக்கறது தான். அழித்துனா கொடுக்கறது தான். அடுத்து அழுக்குதல், அழுக்குதல். ரைட். இந்த அழு, இந்த அழு இதில் இப்போ இதில் கொஞ்சம் முக்கியமானது பாருங்கள். இது வந்து இந்த அழுக்குதல்னால் குலைதல், அஞ்சுவித்தல். ரைட். இதை கொஞ்சம் பெண்டிங் வச்சுக்காங்க. இதை நம்ம திரும்ப ஒரு ரிவிஷனில் படிக்கணும். ரைட்டாங்க. அழுங்கு, இது வந்து அழுங்கு, அழுங்கு. இந்த அழுங்குனா அழுங்காமல் அப்படி இப்படி அந்த 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 மான்குட்டி எப்படி, அந்த முயல் குட்டி எப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அழுங்காமல் பிடி. அதான் விலங்கு வகைகள், விலங்கு வகைகள். அடுத்து வந்து நீரில் அழுத்தல், அழுத்தம் கொடுக்குறோம். அழுத்தம் கொடுக்குற ஒருத்தருக்கு வந்து அழுத்தம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி அமுக்கிறது, அழுத்தம் கொடுக்கறது, அந்த மாதிரி. அடுத்து வந்து அலுப்பு. இந்த அலுப்பு தான் நம்ம சோர்வு, நமக்கு அலுப்பாக இருக்கும், அப்படி சோர்வாக இருக்கும், அந்த மாதிரி. அடுத்து அலை. இது அலை தெரியும், கடலில் இருக்கிற அலை. இந்த அலைனா அழைக்கிறது, ஒருத்தரை அழைக்கிறது, வாங்க அப்படின்னு அழைக்கிறது. இந்த அலை அப்படின்னா புற்று, நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம், புற்று அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்து அழைத்தல், அழைத்தல். இது ஈஸி தான். அது அலை மோதுதல், இது அழைத்தல்னால் கூப்பிடுதல். அலைதல், அலைதல். இந்த அலைதல்னால் தீயிறது, எங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த அலைதல்னால் இது வந்து துளாவுதல், தழுவுதல். இந்த அலை. இதில் நம்ம என்னென்னா இந்த லை தெரிஞ்சிட்டாலே போதுங்க. இன்னொரு லைக்கு ஏதாவது இன்னொரு பொருள் தான் இருக்கும். பொருத்திடுறோம்ல. என்னை பொறுத்தளவுக்கு மயங்கொலி சொற்கள்லாம் உங்களுக்கு பொறுத்துக்க மாதிரி டைப் பண்ணி பொருத்த விடணும். டக்குன்னு பொருத்த விட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த இதை பொருத்திடுவீங்க. அந்த வார்த்தை எப்படினாலும் பொருத்திடுவீங்க. ரைட்டாக. மிச்சம் இருக்கிறது தான். இப்போ இந்த அலைவுனா இந்த லை தான் வரும். அலைதல், அந்த அலைவரிசை அப்படி வரும். புரியுதா உங்களுக்கு? இந்த லைப்பு தான் நமக்கு தெரியாது. அசைப்பு ஒரு கூத்து வகை. இதை நம்ம ஆனால் மனப்பாடம் பண்ண முடியாது. பட் இது நமக்கு பார்த்தோன்னே தெரியும். இதுதான் மயங்கொலி சொற்குள்ள இருக்கிற விஷயமே இதுதான். இப்போ பாருங்கள், இந்த அலைவில் நமக்கு என்னன்னே தெரியாது. இதை மனப்பாடமும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவன் இருக்குல்ல, இந்த அவன் நமக்கு தெரியும், ஆண்பால் சுட்டுன்னு. பட் இந்த அவன் நமக்கு தெரியாது. அப்போ அங்கே என்னென்னா அவ்விடம், அவ்வகை, அங்கு. அது ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்குது. அங்கு, அவ்விடம். ஆனால் ரெண்டு சொல்லின்னா அந்த ஆண்பால், இதைத்தான் அவன் குறிக்குது. இவ்வளோ தான் நமக்கு தெரியும். அடுத்து அவனம். இந்த அவனம் ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வனம் அப்படிங்கிற போது நம்ம காடுகளை நம்ம நினைப்போம், கொஞ்சம் அலங்கரிக்கிறது. காடுகளெலாம் நல்லா அலங்கரிப்பாங்க. கொல்லல், காட்டுக்குள்ளே தான் கொன்றுவாங்க அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. அந்த வனம்னா இது நமக்கு தெரியும். இந்த வனம்னா இது தெரியாது நமக்கு. இந்த இது நமக்கு பெருசாக தெரியாது. ஒன்று தெரியும். ஆனால் அவனி, நன்மை. அவனி வந்தால் நமக்கு நன்மை பிறக்கும் அப்படின்னு ஷார்ட்கட் போட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்னா ஆண்மகன், ஆண்பால்னா ஆண்பால். புரியுதா உங்களுக்கு? முடிஞ்சு வச்சுங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட நான் எத்தனை பக்கம் நடத்திருக்கேன்னா 200 பக்கம் இருக்குன்னு வச்சுக்க, 20 பக்கம் நடத்திருக்கேன். ஒரு 10 வீடியோவில் இதெல்லாம் முடிஞ்சிடும். என்ன சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் எஸ் சார் இப்போ படித்தோமே சார், இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, எந்த வார்த்தை தெரியுதோ அதை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த வார்த்தை தெரியுதோ அதை ஸ்ட்ராங்காக ஆகிக்கணும். இப்போ இதில் இருக்கிறத என்ன பண்ணோம்னா, இதை டைப் பண்ணி ஒரு பொறுத்துக மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பொறுத்துக மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் ஓரளவுக்கு இவங்க பொறுத்துகளை கொடுப்பாங்க. இல்லாட்டி எப்படினாலும் மயங்கொலி சொற்கள் கொடுத்தாலே 2 வார்த்தை கொடுத்துருவாங்கப்பா. கண்டிப்பாக 2 வார்த்தையில் ஒரு வார்த்தை தெரிஞ்சாலே நம்ம பொருத்திடுவோம். அது பொறுத்துகளை 4 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்கவேன். அப்போ அந்த 2 பொருத்திடுவோம். அந்த 2 ஒன்று பொருத்திட்டாலே அங்கே பொறுத்துக்க வந்துடும். இதுதான், எப்படினாலும் தெரியாமல் போகாது. அந்த விஷயத்தை ஒட்டி தான் வரும், அந்த கண்டென்ட்டை ஒட்டி தான் வரும். ஸோ இதுதான் அந்த மயங்கொலி சொற்களுக்கானது. ஆனால் எதுவுமே பார்க்காம போயிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு முறை பார்த்துருக்கோம். இதை நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் தனியாக பார்ப்போம். இப்போ இந்த அலன்னா பேய் அழுதுகிட்டே இருந்துச்சு, பேய் யாவும் இருக்கா அவங்களுக்கு? அலன்னா பேய் அழுதுகிட்டே இருந்துச்சு அப்படி. இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை மட்டும் நடத்திட்டு போயிடலாம். பட் அது நம்ம இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெளியே படிக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை பார்க்குறோம். புரியுது உங்களுக்கு? இது ஆ வரிசைங்கனால இப்படி இருக்குது. நீங்கள் வேறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவரிசை அடுத்து அந்த வரிசையெல்லாம் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து போக மயங்கொலி எப்பயுமே அயற்சொல்லாக இருக்கட்டும், மயங்கொலியாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், இந்த ஆ வரிசையிலேருந்து ஆ வரிசை வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ஃபுல்லாக ஆ வரிசை நடத்திருக்கேன், அடுத்து ஆ வரிசை நடத்துவேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து போக போக என்னன்னா
பின்னாடிலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலை 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 அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஈஸியான வார்த்தை இருக்கும். புரியுதாப்பா? ஸோ கண்டிப்பான முறையில் இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பதிவில் அடுத்து சந்திப்போம். பட் ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, பயப்படக்கூடாது, நம்ம கண்டிப்பாக படிச்சிடணும், ஸ்கூல் புக்கையும் படிக்கணும், அவுட் சோர்ஸையும் படிக்கணும், இந்த விட்ட வேலை வாங்காமல் விடக்கூடாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம் சும்மாவா, எங்கிட்டாவது அதாவது உழைச்ச உழைப்புக்கு கண்டிப்பாக அதுக்கான நம்ம இப்போ எத்தனையோ பேர் வந்து ஏதோ ஒரு வகையில் முயற்சி எடுப்பாங்க. நம்ம போடுற முயற்சி நம்மளுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக அங்கே ஒரு ஊதியம் இருக்கும், நமக்கு ஒரு வெற்றி இருக்கும், அது வீணே ஆகாது, அது என்னோடய நம்பிக்கை. ஸோ அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் காலையில் பார்க்குறீங்க, நான் பாருங்கள் எப்போ உட்காந்து நைட் 12:30 மணி ஆயிடுச்சு உட்காந்து வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா காலைல நீங்கள் வேலைனா பார்க்கணுன்னு. நம்ம போடுற உழைப்பு, நான் போடுற உழைப்பு, நீங்கள் காலைல வேலைனா பார்க்குற உழைப்பு, அது வீணே ஆகாது. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். இது மயங்கொலி சொல் அகராதி. தேங்க்யூ. ஏன் உங்களுக்கு இப்போ நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்னு தெரியுமா உங்களுக்கு கடைசியில்? சார் இது கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தெரியுது சார், எங்களுக்கு இது கொஞ்சம் சரியாக பண்ணிடுமான்னு பயமாக அப்படின்னா, அப்போல்லாம் பயப்படாதீங்க. படிக்காமே போய் கரெக்டாக கெஸ்ஸிங்லேயே அடிச்சுட்டு வர்ற ஒரு 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 நம்மக்கிட்ட திறமை இருக்குது. இப்போ நல்லா படிச்சுட்டு போகிறோம், அதில் இதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை நடத்தி முடிச்சுட்டு நான் டைப் பண்ணி பொறுத்துக்க மாதிரி கொடுப்பேன் பாருங்கள். பரவாயில்ல சார் உண்மையாக நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டாருன்னு சொல்லுவீங்க. சரியாப்பா? அதனால் பயப்படாதீங்க. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.